வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசகம் பேசுகிறேன். ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கிர சனிப்பேச்சராக வித்தியாதவனங்கு ஓம் ஸ்ரீம் கிளீம் பஞ்சபூத விசேஷிய ஓம் மங்குவின் பஞ்சபூத விசேஷிய லங்குவின் பஞ்சபூத விசேஷிய நங்குமுக்கு பஞ்சபூத விசேஷிய சுவாகா 9 நவகர்கள் 5 பஞ்சபூதத்தினோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெருமக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார நான் பிரார்த்தனை பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, ராகு பகவான் தரும் பலன்களும் பரிகாரங்களும் அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறோம். ராகு பகவான் வந்து பார்த்தோம்னா பாட்டன் காரகன், அம்மாவளி அப்பாவளி தாத்தாவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கிரகம். ஓகேங்களா? இவர் வந்து பார்த்தோம்னா ஜாதக கட்டத்தில் இவருக்கு சொந்த வீடு கிடையாது. இவர் எந்த கிரகத்தினோட ஸ்தானம் ஏறாரோ, எந்த கிரகத்தினோட வீட்டில் இருக்கிறாரோ அந்த கிரகத்தினோட பவர் எடுத்து அதை வந்து மிகைப்படுத்தி கொடுப்பார். ரொம்ப ஒரு மிகைப்படுத்தி கொடுப்பார். ஓகேங்களா? இது ராகுவோட வேலை. டபுள் மடங்கு ரெட்டிப் படம் அப்படியே பூஸ்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி பலன்களை கொடுக்க வல்லமை உள்ளவர் ராகு. ராகு பகவான் முதல் எந்த கட்டத்தில் இருந்தாலும் கூட தன்னுடைய நட்பு ராசியில் இருக்கிறப்போ, தன்னுடைய நட்பு ராசியில 3, 6, 11 இந்த ஸ்தானங்கள் ராகுவுக்கு நல்ல ஸ்தானங்கள். பொதுவாகவே எல்லா ஜோதிடர்களும் எல்லா நூல்களும் சொல்றது 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்துல ராகு நின்றால் நற்பலன்களை அதிகமாக மிகுதியாக செய்வார்கள் அப்படிங்கிறது ஒரு கூற்று. இன்னொன்று என்னன்னா, தன்னுடைய நட்பு ராசியில் இருக்கிறப்பவும் ராகு நற்பலன்களை கொடுப்பார். தன்னுடைய திசாபதி காலத்துல தன்னுடைய நட்பு ராசியில் இருக்கிறப்போ அவர் நல்ல பலன்களை கொடுப்பார். அதே மாதிரி அந்த கிரகத்தினோட தன்மையை டபுள் ஆக்கி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஆனால் இவர் கொடுக்குற பலன்கள் எல்லாமே கெடுபலன்கள் மெயினாக கெடுபலன்கள் தான் அதிகமாக நடக்கும். இவருடைய டைமில் வந்து பார்த்தோம்னா கெடுபலன்கள் தான் அதிகமாக நடக்கும். ஆனால் இவருடைய அதிதேவதை எப்படின்னா நாக தேவதை அப்படிங்கிறத இவரோட அதிதேவதை. சர்ப தேவதை நாக தேவதை தான் இவருடைய அதிதேவதைகளாக வரும். இவருக்கு வந்து இவரோட வைப்ரேஷன் பிடிக்கிறதுக்கு நம்ம என்னன்னா, துர்கா தேவியை பிரார்த்தனை செய்யறது. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை துர்கை அம்மனுக்கு விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷமா இருக்கும். அப்புறம் பார்த்தோம்னா பெரிய ஒரு நாக தேவதைகளை ரொம்ப பூஜை பண்றது ரொம்ப விசேஷமான ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஆனால் என்னதான் இருந்தாலும் இவர் வந்து இவருடைய திசாபுத்தி காலத்தில் அவர் கோச்சார பலன் எது கொடுத்தாலும் கூட கொடுக்குற மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து பிரம்மாண்டமாக கொடுத்து கடைசியில் வந்து நம்மளை வந்து கேவலப்படுத்தி விட்டுருவார். அதுதான் நடக்கும் ராகுவோட திசையிலாகட்டும். என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தேன்னா, ஒரு நட்பு ராசியிலிருந்து கொடுத்தாலும் கூட, எந்த பலன்கள் கொடுத்தாலும் கூட அது பிரபலப்படுத்துவார். பயங்கரமாக பிரபலப்படுத்துவார். கொஞ்சமாக செஞ்சிருந்தாலும் கூட மக்கள் மத்தியில் பயங்கரமாக பிரபலமாக அவங்க பேசுவாங்க. கடைசியில் பார்த்தா அவங்களையே அந்த எந்த ஸ்தானத்தில் இருக்கா அதை கெடுத்து விட்டு கீழே தள்ளி விட்டுருவார். அசிங்கப்படுத்தி கீழே தள்ளி விட்டுருவார். இதுதான் ராகுவோட வேலையை. ஒரு பிரம்மாண்டமான தொழில் கொடுக்கறது, கடைசியில் பார்த்தா அது வருமானம்னு பார்த்தா ஜீரோவில் இருக்கிறது. அதே மாதிரி எந்த இதாக இருந்தாலும் சரி, எந்த தொழிலாகட்டும், எந்த ஒரு மீடியா துறையாகட்டும், எதுவாக இருந்தாலும் கூட 18 வருட காலங்கள் இவருடைய ஆட்சி காலம், இவருடைய திசாபுத்தி காலத்தில் பார்த்தோம்னா இவர் எந்த கிரகத்தோட சேர்ந்துருக்காரா, எந்த ஸ்தானத்தை பெற்றாரோ அந்த பலன்களை மிகுதியாக கொடுத்து கடைசியில் அது வந்து ஜீரோ ஆக்கி விடுறதா இவருடைய வேலை. ஓகேங்களா? அதனால ராகு திசை வந்து நம்மளுக்கு பெரும்பாலும் நல்லது பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நல்லது பண்ணுறது கஷ்டம். கொடுக்குற மாதிரி இருக்கும், கடைசியில் அது ஃபெயிலியர் ஆகிடும் எல்லாமே. ஓகேங்களா? இவர் வந்து பார்த்தோம்னா ஜென்மத்தில் லக்னத்தில் ராகுவாக இருந்தால் ஜென்ம ராகு கேதுவாக இருப்பார். 2ஆம் இடத்துல இருந்தாலும் ராகு தோஷத்தை கொடுப்பாரு. ஓகேங்களா? 5ஆம் இடத்துல இருந்தாலும் தோஷத்தை கொடுப்பாரு. ஓகேங்களா? இவர் வந்து பார்த்தோம்னா எந்த சந்திரனோட சேர்ந்திருந்தா மதுர தோஷத்தை கொடுப்பாரு, சூரியனோட சேர்ந்திருந்தா பிதிர் தோஷத்தை கொடுப்பாரு, சுக்கரனோட சேர்ந்திருந்தா கலத்திர தோஷத்தை கொடுப்பாரு. 1க்கு மேற்பட்ட கல்யாணங்கள் எல்லாம் நடந்துரு சுக்கரனோட சேர்ந்திருந்தா. அப்புறம் சூரியனோட சேர்ந்திருந்தா அப்பாவுக்கு வந்து உடல் உபாதைகள், உடல் பிடிகள், உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் நிறைய கொடுத்துருவாரு. அதே மாதிரி செவ்வாயோட சேர்ந்திருந்தாலும் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளங்களை நிறைய கொடுப்பார். ஓகேங்களா? அதனால இவருடைய திசாபுத்தி காலத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவருடைய திசாபுத்தி காலத்தில் இதுதான் நடக்கும், இதைத்தான் செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெளிவாக நம்ம சொல்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவர் வந்து நிழல் கிரகம். ஓகேங்களா? ஆனால் தெளிவாக நல்லா கொடுக்குற மாதிரி கொடுத்து கெடுக்கிற வேலையை தான் பார்ப்பதே தவிர, கொடுத்து ராகு திசையில ஒரு வாங்கி கொடுத்து சம்பாதிச்சு நான் நிரந்தரமா இருந்து அந்த சொத்துக்கள் எனக்கு நிரந்தரமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு காரணத்தினால எல்லாமே போயிடும், எல்லாமே பாஸ் அவுட் ஆயிடும். இப்ப வீடு கிடைக்குது, சொத்து கிடைக்குது, எல்லாமே குறுக்கு வழியில தான் அதிகமா கிடைக்கும். எதுவா இருந்தாலும் குறுக்கு வழியில தான் அதிகமா கிடைக்கும். நிறைய அதுக்கு அந்த குறுக்கு வழியில வந்துட்டு அது கடைசியில பார்த்தோம்னா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போறது, அது கேஸ் ஆகிறது, ஜப்தி ஆகிறது, இதெல்லாம் இவருடைய திசாபுத்தி காலத்துல தான் நடக்கும்.
அதனால ராகு திசையில் நம்மளுக்கு ஒரு சொத்து வருதுன்னா அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மேக்சிமம் ஏதாவது ஒரு குறுக்குவழியில் தான் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். அதனால அந்த டைமில் நம்ம அதிகமான ஆசைகளை அந்த ராகு தூண்டுவார், அதிகமான ஆசைகளை தூண்டுவார், குற்றங்கள் செய்கிற அளவுக்கு நம்மளை தூண்டுவார். அப்போ வந்து நம்ம வந்து கண்ட்ரோல், மன கண்ட்ரோலோட தியானத்தில் ஈடுபட்டு அந்த தவறான தொழில்கள் செய்கிறது, புதிய முதலீடுகள் போய் செய்கிறது, யாராவது 1-10 வட்டி தர்றேன், நிறைய ஃபைனான்சியல் போடுங்க, நிறைய வட்டி தரன்னு கொண்டு போய் இருக்கிற பணத்தை போட்டு கடைசியில் ஏமாந்து நிற்கிறதும் இவரோட திசையில தான். அந்த 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 ஃபைனான்ஸ்காரங்க சொல்கிறாங்க இல்லையா, ஃபைனான்ஸ்காரங்க வேற அதிக வட்டி தராங்க, அவங்களுக்கு அந்த ராகு திசை தான் நடக்கும். அந்த டைமில் தான் மக்களை அவங்களே ஏமாற்றுவாங்க. ஏமாற்றி கோடிக்கணக்கில் பணத்தை சுட்டிட்டு வெளிநாட்டுக்கு ஓடிட்டார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இவருடைய பீரியட்ல தான் அது நடந்துட்டு இருக்கும். இவரோட சாரமோ இவருடைய நட்சத்திரம் வாங்கியோ உட்கார்ந்த கிரகத்தினோட டைமில் தான் அப்படி பெரிய முதலீடுகளை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிறதெல்லாம் இவரோட ராகுவோட காலத்தில் தான். ஏன்னா அவர் வந்து அவமானப்படுத்தி விட்டுருவாரு, அசிங்கப்படுத்தி விட்டுருவாரு, கொடுக்குற மாதிரி கொடுத்து, இதெல்லாம் இவர் ராகுவோட வேலை தான். அதனால நம்ம ராகு திசையில் நம்மளுக்கு ஒன்று கிடைக்குது அல்லது ஒன்று ஏதோ புதிய முயற்சிகள் நம்ம செய்கிறோம் அப்படின்ட்டா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். இவர் கொடுக்குற தோஷங்கள் கடுமையாக இருக்கும். அதுக்கெல்லாம் பார்த்தோம்னா எல்லாமே ரெட்டிப்பாயிரும், எல்லாமே டபுள் ஆயிரும். தோஷங்கள் கூட கடுமையான தோஷங்களை கொடுப்பாரு. நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? இவருக்கு ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மன் வழிபாடு செய்கிறது விசேஷம். வழிபாடுகள் பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்கிற ராகு காலத்தில் துர்க்கை அம்மன் போய் விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம். ஓகேங்களா? அதே மாதிரி திருநாகேஸ்வரத்தில் போயிட்டு ஒவ்வொரு தோஷத்துக்கு தகுந்த நாங்கள் விளக்கேற்றணும். இப்போ ஜென்ம கர்மா தோஷம்னா 48 விளக்கேற்றணும். லக்னத்தில் ராகு கேதுவோ அல்லது 7ஆம் இடத்துல கேதுவோ லக்னத்தில் கேதுவோ இப்படி இருந்துட்டா ஜென்ம கர்மா தோஷம்னு பேர். அதுக்கு பேர் அந்த மாதிரி ஏதோ குரு பார்த்ததுன்னா குரு பார்வை பெற்றால் அந்த தோஷத்துக்கு விதிவிலக்கு உண்டு. குருவோட சேர்ந்தாலே ஒரு தோஷம் தான். குருவோட சேர்ந்தாலும் குருவோட இருந்தாலே அதுவும் தோஷம் தான், குரு சட்டார தோஷம் தான். அதனால இவர் எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் அந்த தோஷம் அதிகமாகும். புதனோட சேர்ந்தா அது கொஞ்சம் விதிவிலக்கு இருக்கு. புதன் ராகு சேர்ந்தா நம்மளுடைய பிரதான நண்பன். மற்றபடி எங்கே போனாலும் அதுவுமே நம்மளுக்கு பிரச்சனைகள் தான் இருக்கும். ரொம்ப ஓவராக அதிகமாக கொடுத்து ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்க. எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் ராகு அப்படிங்கிறது நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், கேர்ஃபுல்லாக தான் நடக்கணும். புதிய முயற்சிகள் செய்யக்கூடாது, புதிய முதலீடுகளை செய்யக்கூடாது, புதிய தொழில்கள் செய்யறதுக்கு அதில் இறங்கக்கூடாது. எல்லாமே லாஸ் ஆயிரும். கடைசியில் எல்லாமே நம்ம வாஸ் அவுட் ஆகி அசிங்கப்பட்டு தான் நிற்போம். அதனால கேர்ஃபுல்லாக இருக்கணும். திருநாகேஸ்வரம் போயிட்டு இது மாதிரி 2ஆம் இடத்துல ராகு கேது, குடும்பஸ்தானத்தில் ராகு கேது இருந்தாலும் தோஷம் தான். அதுக்கு வந்து 18 விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணுறது. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமைக்கு அங்கே பாலாபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். காலசர்ப்ப தோஷம்ங்கிறது கிரகங்கள் எல்லாம் ராகு கேதுக்குள்ள அடக்கமாகி காலசர்ப்ப தோஷங்கிற ஒரு தோஷத்தை கொடுத்துருவாரு. அதனால 9 நவகிரகத்துக்கும் போயிட்டு விளக்கேற்றுறது. காலசர்ப்ப தோஷம் இருந்தால் 100% 9 நவகிரகத்துக்கும் போய் விளக்கேற்றணும். கும்பகோணம் மார்க்கத்தில் இருக்கிற 9 நவகிரகத்துக்கு விளக்கேற்றி திருநாகேஸ்வரத்தில் ஒரு 48 விளக்கேற்றுறது மிகப்பெரிய பலனை கொடுக்கும். அதனால இவருக்கு வந்து நம்ம வழிபாடுகள் மிக மிக முக்கியம். 2வது வந்து காலஸ்திரியில் போய் ராகு கேது பரிகார பூஜை செய்யணும். அந்த திசாபுத்தி காலத்தில் இதெல்லாம் செஞ்சால் கெடு பலன்கள் குறைந்து ஓரளவுக்கு நல்லது நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமுத்துங்க. ராகு பற்றி ஏதாவது ராகு திசை, ராகு புத்தி, வேறு ஏதாவது உங்களுடைய கோச்சாரப்படி ஏதாவது பலன்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு துல்லியமான பலன்கள் சொல்கிறேன். இதையும் பார்த்துட்டு அந்த ராகு திசை என்ன பண்ணுறது 108 சோழி பிரசனம் பார்த்து கூட அதுக்கு என்ன தீர்வு, என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆயில் நெக்ஸ்ட் தனிக்கு போய் பூஜை வழிபாடுகள் செய்கிறது மிகப்பெரிய விசேஷம், மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். அதனால் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன்.